ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோவர் கார்டன் பார்ட் 2 தான். பார்ட் 1 போட்டிருந்தேன், அதில் சுத்தமாக வாய்ஸ் ஓவர் வரல. அது ஏன்னா நான் அது ஸ்டார்டிங்லேயே பார்த்து சரி பண்ணியிருந்துருக்கலாம். சரி அது வரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வாய்ஸ் வரல. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது சீக்ரெட். அட என்னதான் ஆச்சு? நானும் ரொம்ப நேரமாக இதில் ஏறலாம்னு பார்த்துட்டே இருக்கேன் கைஸ். ஒரு வேளை இந்த கீழே இருக்க போர்ட்டல் வழியாக தான் உள்ளே போகணுமோ என்னமோ. எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் கைஸ், உள்ளேயே போக முடியல. அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடச்சாப்புல. அவர் தான் என்ன மில்லியனர், என்ன மில்லியனரான்னு கூட தெரியல கைஸ் சரியா. ஓகே, லீடர் போர்டு இருந்துச்சுன்னா நானே பார்த்துருந்துருப்பேன். ஐயோ ஐயோ ஆண்டவா, அவர்கிட்ட நான் வெறும் ஒரே ஹாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. அது இங்கே இந்த கேமில் தான் இருக்கார் இன்னும், அதனால தான் எனக்கு ஃப்ரெண்ட் பூஸ்ட் காமிக்குது. ஜஸ்ட்டு எப்படியோ வந்துட்டேன்டா. ஒருவேளை என்னுடைய ஃபார்முடைய இதை கிளிக் பண்ணிட்டேனோ என்னமோ, அதனால் அதில் போயிட்டேன் போல். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ, சரி கொஞ்சம் தானே கீழே வந்திருக்கேன். ஓ, அதை கிளிக் பண்ணாலே ஒரு வேளை அதில் வந்துடணும். சரி ஓகே கைஸ், நம்ம இதில் ஏறி அது மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மெயின் கண்டென்ட்டுக்கு வரும். ஓகேயா? இல்லைனா மேலேயே ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் விட்டுடுறேன். ஓகே கைஸ், திரும்பவும் மேலே ஏறுறதுக்கு முயற்சி. இந்த போர்ட்டலுக்குள்ளே அன்லாக் ஆஃப்டர் கான்ட்ரிபியூட்டட் குட்ஸ். இது எனக்கு புரியவே இல்லைடா. சரி, என்ன ஒரு வேளை கார்டன் லெவல் 6 மாற்றணுமா? நான் என்னுடைய கார்டன் லெவல் 1 கூட இன்னும் ஆகலை. கார்டன் லெவல் 0 0 0 0. அந்த கார்டன் லோகோ டச் பண்ணாலே, அதான் என்னுடைய ஃபேஸ் போட்டுருக்குல்ல, அந்த அவட்டார் டச் பண்ணாலே கீழே அதான் கீழே விழுந்துறேன்னு இல்லை, கார்டனுக்கு டெலிபோர்ட் ஆயிடுறேன். இந்த சமயம் இப்படியே குதிச்சு குதிச்சு போவோம். எதுக்கு? ஐயோ, சரி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. ஓகே கைஸ், நம்மளால இதுக்கு மேலே முடியல. நம்மளால இல்லை, என்னால் முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே ஏற முடியுதா என்ன அப்படின்ட்டு. நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. நான் இதெல்லாம் போட்டுட்டேன் கஷ்டப்பட்டு. இல்லை கஷ்டம். இந்த 2 பிளான்ட் மட்டும் நான் என்னுடைய உழைப்பினால் வாங்கினது, மற்றதெல்லாம் அவர் கொடுத்தாரு. அவருன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்காதவங்க செகண்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் அவர் யார் இருந்தோ. இப்போ காமிக்கிறேன் கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏதோ சீடு தான் மட்டும் வாங்கலாம். இல்லை நத்திங், எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க இவங்க. இதோ இருக்கார் அவர், டபுள் ஆக்டிங்கோ இல்லை, இதோ தான் நார்மேன் கோல். இவர் தான் கைஸ், அவர் தான் இவர். இவங்களும் தான் நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா 2 மேங்கோ கொடுத்துருந்தாங்க. ரீஸ்டாக் தான் ஆச்சு, ஆனால் நத்திங், அங்கே எதுவுமே இல்லை. இப்போ ஏதாவது புதுசாக வந்துருக்கோம், கோகனட் சீட். அப்பா, இது கொஞ்சம் ஓபி தான், கொஞ்சம் லைட்டாக ஓபியான ஒன்று. என்ன பெட் ஷாப் ரீஸ்டாக்கா? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வேணும். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. என்ன இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோகனட் சீட். அப்பா எவ்வளோ சூடு. ஒரே நிமிஷம் கைஸ், அவ்வளோதான், போகலாம். அட்மைன்ஸ் அப்யூஸ்னு ஒன்று வந்துருக்கு கைஸ். போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஒன்று அதை கவுண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்பா, ஐ வாண்ட் டு செல் மை பெட். இல்லை, ஷோ மீ த எக் ஷாப். இதுலேயும் எதுவுமே இல்லையாடா. பேரடைஸ் எக்கில் என்னென்ன இருக்கும் பார்ப்போமா? ஆஸ்ட்ரிச்சா, மிமிக் ஆக்டோபஸ், பக் எக்கில் கேட்டர் பில்லர் தான் எனக்கு வேணும். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? மித்திக்கல் எக் யார் யாருப்பா? கிரே மவுஸ், ஸ்குவிரல், ப்ரௌன் மவுஸ்,
ரெட் ஜெயிண்ட் அண்ட் ரெட் ஃபாக்ஸ். ரேர் சம்மர் எக்கில் என்ன இருக்குது? சே இதுவே கடுப்பாகுது. ஃப்ளமிங்கோ, ஊகான், சீ டர்ட்டில், ஒராங்குட்டான், சீல். இதில் வந்து எல்லாமே இருக்கும் போல. நாய்க்குட்டி இருக்கும் இதில். எனக்கு இந்த கோல்டன் லேப் இருந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை முட்டை இருக்குது? 3 முட்டை இருக்கா? வாங்க முடியும் நான் நினச்சா கூட. ஸ்டார் ஃபிஷ் போன வாட்டி காமன் சம்மருக்கு தான் வாங்கியிருந்தேன் ஒரு வாட்டி. போன வாட்டினா உங்களுக்கு எப்படி புரியும்? அவன்கிட்ட 3 பெட்டு வாங்கியிருக்கேன். இல்லை, இப்போதைக்கு 3 பெட்டு வாங்கிட்டேன். என்ன இது? ஹீட் வேவா? அதுதானே பார்த்துக்கலாம். என்பிசியா? இங்கே தான்டா கோகனட் போட்டிருந்தேன். அது இன்னும் வளரலையா இருக்கும். சில்வர் ஸ்ட்ராபெரி, ஓகே அது இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மியூட்டேஷன்ஸ் கிடைக்கும். மூணு 10 எல்லாமே 10 தான். என்ன ஒரு சில செகண்ட்ஸ் கம்மியாகலாம். என்ன பூவா? எம்பர் லில்லி ஏன்ட்டு இல்லையே. 5 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நானும் பார்க்கவே இல்லையே. மேலே வந்துருக்கும்ல. காட், அவ்வளோதான் கைஸ். நம்மளுடைய ஃபுல் வெல்த்தி. ஐயோ, சில்வர் ஸ்ட்ராபெரியும் எடுத்துட்டேன் போலையே. அதை எடுத்துக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். சரி, எடுத்துட்டேன். அதையும் தான் எடுத்துருக்கேன். அவன் நமக்கு எவ்வளோ கொடுத்தான்? ஒன்றாவது அவனுக்கு கொடுக்கணும்ல. என்னுடைய இருக்கிறதுலையே இதுதான் கொஞ்சம் இப்போதைக்கு விலை இருந்தது. போக போக இதாக வரும். அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஜீசஸ், இந்தா ப்ரோ. சொல்லியே கொடுப்போம் கைஸ், சொல்லியே கொடுப்போம். மை குட் நானே என்ன ஃப்ரூட்? மை குட் ஃப்ரூட். இல்லை, புரியல கைஸ். மை குட் ஃப்ரூட். அவ்வளோதான் கைஸ், சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். என்னடா, என்ன டொமேட்டோ தானடா வச்சேன்? வேறு ஏதாவது மூங்கிலாடா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். வளருது. ஆமாம், ரியல் லைஃப்லேயே டொமேட்டோ வளருது டைம் ஆகுது. வெரி நைஸ், நல்லா இருக்கான். சூப்பர். அது என்ன 18 ரூபா போக போகுது. தேங்க்யூ. $85, $86 நமக்கு வேறு வழியே இல்லை. அதை எடுத்து வந்து ஊற்றிடுவாங்க. எங்கே கோகனட் 1% வளர்ந்துருக்கா? ஸ்டாப் ஆகிடுச்சு கைஸ். என்ன ஏதாவது நல்லதா? எனிதிங் குட், எனிதிங் இல்லை, எனிதிங் குட் வேண்டாம். எனிதிங் நியூ, சம்திங் நியூ. டஃபோடில், அது பூவாச்சு நமக்கு. இது என்னடா ஆரஞ்சு துளிப்பு எதுக்குடா இவ்வளோ நிறைய இருக்கு? காட். கான்சீட், ஓகே, நியூ தானே, வாங்கிப்போம். சம்திங் நியூனா இதுவும் நியூ தானே. அப்புறம் ஏன் இதை வாங்கலன்னு எவனா கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போகிறான் நம்மள. ஏய், அவ்வளோதான். நான் எங்கேயோ நாய் ஒன்று குலைக்குது. இந்த கேமில் தான் அந்த சத்தமும் கேட்குது ஆக்சுவலாக. நான் இதுதான் வந்து லாஸ்ட்டாக வச்சு முட்டை. அப்போது என்னது? ஈஸிலி கலெக்ட் லாட் ஆஃப் கப்ஸ் ஹோல்டிங் த கலெக்ட் பட்டன். அதுவா? ஏய் ஐயோ, யாரா இவன்? சூப்பரு.
அப்போ வந்து 2 பேர் வந்து ஒரே மாதிரி இருக்காங்கன்னா 2 பேரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கணும், இல்லை அண்ணன் தங்கச்சிகளாக இருக்கணும், இல்லை 2 பேரும் ஏதாவது ஏதாவது ஒரு முறையில் வந்துருக்கணும். அப்பா நான் அந்த ராப்டர் வச்சுருந்தேன். எனக்கும் பெட் கிடைக்க போகுது. என்ன ஒருவேளை அந்த 3 பெட்டுமே 3 விதமாக கிடச்சிச்சுன்னா சரி நானும் இவனு சேர்ந்தே இல்லை குதிச்சிட்டோம் கீழே. இவன் என்ன சிக்கன் வச்சுருக்கான். எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி 4 பெட் வச்சுருக்கான் இவன்? டேய் 4 பெட் எப்படா வச்ச? 3 பெட் தானே வைக்க முடியும். ஏதாவது அப்டேட் ஏதாவது வந்துச்சா? ஓ ஆமாம், இல்லை அப்டேட் தான் எப்பவும் வந்துருச்சு. ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ. ஜீசஸ் எப்படியாவது என்னை கீழே விழாமல் காப்பாற்றிடுங்க. சரிக்கா கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த பக்கம் தான் ஸ்கேட்டர். இன்னும் 3 பேர் இருக்காங்களோ. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், இவனுங்க அவன் என்ன நான் எதா போயிடுறா. சரி மேலே அது பாட்டுன்னு நான் போயிட்டே தாண்டா இருப்பேன்னு போயிட்டே இருக்கேன். ஒருவேளை அந்த வானத்துக்கு போனா கேண்டி பிளாசம் இருக்குமா? ஜீசஸ் கை வேற வலிக்குது. ஓகே அதில் அக்யூரேட்டாக குதிக்கணுமே. நான் இதில் தான் 4-5 வாட்டி கீழே கீழே விழுந்துட்டேன். என்னோட பெட்டு வந்துச்சுன்னா அந்த பெட் கூட ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கலாம் சும்மா. அவன் கீழே விழுந்துட்டான் நம்ம பின்னாடி வர மாதிரி. நம்ம பின்னாடி ஒருத்தன் வந்தான்ல, அக்யூரேட்டாக கீழே விழுந்துட்டான். டேய் ஜஸ்ட்டில் பிடிச்சிட்டேன், இல்லைனா திரும்பவும் கோவமே அப்புறம் இந்த கேமே குவிட் பண்ணிடும். டேய் கைஸ் கரெக்டாக அது மேலேயே தான் கைஸ் குதித்தோம். ஆனால் அது ஏதோ நம்மளை சீண்டி சீண்டி பார்க்குறாங்க, சும்மா சீண்டுறாங்க கைஸ். விடிஜி சப்ஸ்கிரைபர்ஸ்னால் யாருன்னு காமிக்க வேண்டிய டைம் வந்திருக்கு கைஸ். ப்ரோ பிளேயரோடைய ஃப்ரெண்டுடா நான். சி ப்ரோ பிளேயரோட சப்ஸ்கிரைபர்டா நான். ஏன்டா எனக்கு போய் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்ன அசிங்கப்படுத்தினா விடிஜிக்கும் அசிங்கம் தான்டா. அது பாயிண்ட்டே இல்லையோ. ஸ்கேட்டர்னு போட்டு வச்சுருக்கான், நான் போனோட ஸ்கேட்டர்னு தப்பாக சொல்லிட்டேன். இது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமா, அதுக்குள்ளே என்னுடைய எக்கும் வளர்ந்துக்குமா. அந்த எக்கு வந்து ஹேட்ச் ஆகும்போது ஒரு கோல்டன் லேப்ரடார் கிடைக்கும் போது டேய் இவனுக்கும் அதே எரிச்சல் தானே. இவன் ஏன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே விழுறான்? பார்த்தீங்களா கைஸ், இந்த வாட்டியும் பார்த்தீங்களா கைஸ், நம்ம அக்யூரேட்டாக போயிருக்கோம். ஒருவேளை அதுக்கு வேறு ஏதாவது இன்னொரு வழி இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல கைஸ். நம்மளை வச்சு சாவடிக்கிறாங்க கைஸ். இந்த ஒரே ஒரு இதுதான். ஒரு வேளை இருக்குமோ. நான் 2 இல்லை மொத்தமாகவே கீழே வந்துட்டேன். ஓகே கைஸ், நமக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. நாம் ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு உன்னுடைய இதை பாரு, கார்டனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்ட்டு கார்டனை பார்த்துட்டு கார்டன்லேயே இருந்துடலாமா. எனக்கு அங்கே மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கே. நான் போகணுமே. என்ன போனாட்டி மேலேயாவது ஏறினேன், இந்த வாட்டி அது கூட முடியல. அது என்னோட இதே கிடையாது, நான் எப்படி போக முடியும்? எடுக்கலாமோ? சீட்ஸ் ஷாப்பே வந்து ஸ்டாக் ஆகிடுச்சு. எப்பா எப்படி ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்தேன் ஐடிக்கு? குதிடா, ஈஸியாக வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட போகுது. அப்போ ஜீசஸ் இங்கே வர்றதுக்குள்ளே ஆகிடுமோ கைஸ்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். யாராவது இது மேலே ஏறி இருக்கேனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். முடியல, இன்னும் கீழே போயிட்டேன். அப்போ இல்லை மேலே ஏற முடியாதா? சொல்லுங்கள் கைஸ், உங்களுடைய தீர்வு. இது மேலே கண்டிப்பாக ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்கணும். அது என்ன வழி? சுற்றி போகணும். இப்படியே போயிட்டே இருந்தால் மேலே போனால் மேகம் இருக்குது, அந்த மேகத்தில் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் கண்டிப்பாக. மஸ்கில் புதுசாக வந்திருக்காங்கடா. மூஞ்சிலாம் ஏதோ போட்டு வச்சுருக்கான். ஏதோ ஒரு வாட்டர்மெலன் சீட். என்ன அது கலெக்ட் பண்ணால் திரும்ப போயிடுவேன், அதுதான் கஷ்டமாக இருக்குது. நாளைத்தையும் வாங்கிட்டோம். கார்டனுக்கு முன்னாடி தானே அது இருக்குது. ஓகே போயிடலாம்.
ஆனால் இது ஏதோ ஒரு சாபம் மாதிரி இருக்கே. கார்டனுக்கு முன்னாடி அது இருந்தால் 1 மினிட் தான் இருக்கு. 1 மினிட்ல மேலே ஏறி ஆகணும்தா. ஏய், திரும்ப அது வந்து போயிடும். எவனா பூ போட்டு வளர வைக்கணும். பிகாஸ் ஐ ஹாவ் நோ ஃப்ளவர்ஸ். ஜம்ப் பட்டன் வேறு குட்டியாக இருக்குது. என்னால் கொடுத்து கொடுத்து மேலே குதிக்கவும் முடியல. நான் இது மேலேயே மாட்டிக்கிட்டேனா. கீழே குதிக்கும் போது எலும்பெல்லாம் உடஞ்சிருதான். அப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் எ கேம். போங்கடா, எனக்கே போர் அடிச்சிருச்சுடா. அப்புறம் இந்த கேம் வந்து என்னடா இது கேமு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் நான் நெக்ஸ்ட்டு. வார்டன்ஸ் நெபுலியா மாதிரி இது அட்மைன்ஸ் அப்யூஸ் அப்படின்னா என்னது ஆக்சுவலாக? அட்மைன் வருவாருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஒருவேளை அவர் வேறு ஏதாவது ஒரு சர்வரில் இருப்பாரோ. எடிட் ஃபென்ஸ், உடன் ஃபென்ஸ், பிக்கெட் ஃபென்ஸ், கோல்டன் ஃபென்ஸ், ஜெல் ஃபென்ஸ், பீன் ஃபென்ஸ், சில்வர் ஃபென்ஸ். கடைசி வரைக்கும் அதை போட மாட்டோம் போலையே. ஓகே கைஸ், நமக்கு எதுக்கு கைஸ் பிரச்சனை வம்பு எல்லாம்? அவள் தான் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று இருக்குப்பா. அவன் மேலே ஏறிட்டு இருந்திருக்கான் போல. டாப்புன்னு கீழே வந்துட்டான். ஐ திங்க் அவன் வளர வைக்கிறான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இல்லை, நத்திங். எவனாவது வந்து கொடுப்பானான்னு பார்க்குறாங்க போல. ஐ ஹாவ் நத்திங். ஹேட்ச். வாங்க ஃபஸ்ட்டு பெட் என்னன்னு பார்க்கலாம். பன்னியா? ஆட, இதுவும் பன்னி கொடுத்துறாதீங்கடா. எப்பா, நான் நினச்சேன் அந்த கோல்டன் லேப். கோல்டன் லேப் எப்பா. எஸ், ஓ எஸ், வெரி நைஸ். என்னுடைய ஆசையான க்யூட்டான கோல்டன் லேப். இன்னொரு நாய்க்குட்டி இருந்துச்சு. 3மே டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும்னு பார்த்தேன். இல்லை இல்லை, நல்ல வேலை கொஞ்சம் 2 கோல்டன் லேப் கிடச்சிடல. சம் ட்ரேட் பண்ணி பார்ப்போமா? இவன் கார்டனில் ஏதோ இருக்குது. ஓஹோ, இதானது பேம்பு. இது இல்லை இல்லை இல்லை, அது இல்லை அது இல்லை. இந்த பிளாக் தான் பார்க்கலான்னு வந்தேன். பம்கின். ஓஹோ, இது யாருடையது? டேய், உங்களால் நான் நினச்சது சரியாக இருக்குமோ கைஸ்? நான் நினச்சது சரியாக இருக்குமோ தெரியல கைஸ். பார்ப்போம். என் கையெல்லாம் கொதிக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கே அதை பார்த்தா தெரியும். கார்டன் போயிட்டு ஒரே ஒரு குட்டி தேனில் பெருசு எடுத்துகிட்டு போவோம். கீக்கியா? இல்லை, கீக்கி எங்க? கீக்கி கீக்கி குட்டி. இது டைடு. ஏன்டா எதுக்குடா டைடுலாம் பேர் வைக்கிறீங்க? ஓகே கைஸ், ஏதோ ஒன்று பேர் அவனுங்க வைக்கட்டும். நம்மளுடைய ஆப்ஷன் பேர் வைக்கிறதுக்கு நம்மளுடைய இஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேய், எங்கடா அவன் ட்ரேட் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். அவன்கிட்ட இந்த பக்கம் இல்லைப்பா. கோகனட் கோகனட். அவள் தான் ட்ரேட்னு கேட்குறான். இன்னொன்று சொல்கிறானோ ட்ரேட். நான் கேட்குறேன். வெயிட் பண்ணலாமா கைஸ்? இன்னும் ஏதாவது சொல்லிடுவானா?
நத்திங். எதுவுமே சொல்லலை அவன். என்கிட்ட 2 இருந்துச்சு, ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரேட் நானே ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அவன் என்கிட்ட கேட்கவே இல்லையோ. ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா? சைப். ஆனால் எல்லாருடைய மூஞ்சி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்பா ஃப்ளேர் டைசி. வாங்க ஃப்ளேர் டைசி போய் பார்ப்போம். எங்கே ஃப்ளேர் டைசி பக்கத்தில். ட்ரேட் கொடுப்போமா? ஏய் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பானோ. ட்ரேட் பண்ணலாமா நான் கேட்டேன். ஓகே அவன் இதை வந்து கொடுத்துருக்கான். இன்னும் 9.2K வருது. அவன் என்ன கிராப் கொடுக்குறான். ஓகே ஒரு கிராப் வந்து ஓகே தான், பிகாஸ் கிராப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எக்ஸெப்ட் நான் என்ன கொடுத்தாலும் எடுத்துகிட்டு இருப்பேன், அதுவும் கோல்டன் லேப் தவிர்த்து. பிகாஸ் என்கிட்ட ஒரு கோல்டன் லேப் இருக்குது. ரிமூவ் டாக். அட டாக் ரிமூவ் பண்ண சொல்கிறான். ஐ ஹாவ் நத்திங் ப்ரோ. எக்ஸெப்ட் நான் எக்ஸெப்ட் தான் ப்ரோ கொடுத்தேன். அது ஏதோ ஆயிடுச்சு. விட்டுருங்க நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம். டேய் என்ன எனக்கு ஃப்ரீயாக தரானா? என்ன இது? தேங்க்யூ. இவன் தான் போனாடியும் ஃப்ரீயாக கொடுத்தான். தேங்க்யூ. நோப்பா இல்லை, நோ தேங்க்ஸ்க்கு பதிலாக தான் சொல்கிறானோ. எப்போ ரிமூவ் டாக். அஞ்சு வயசு ஆயிடுச்சு. இந்த நாய் தான் கிடைக்கும்னு பார்த்தேன். நிறைய இது விடலாமோ? ஓகே அப்போ எப்படி ஒருத்தன் 4 டாக் வச்சு 4 டாக் இல்லை 4 பெட்ஸ் வச்சுருந்தான். அந்த கார்டனே காணுமே. ஜீசஸ், அந்த கார்டன் அதுக்குள்ளே வேனிஷே இருக்குமா? செல் கொடுப்போம். மஸ்கிம் தோ இவன் தான். செல் மை இன்வென்ட்ரி. பெட்டுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, அதனால் கொடுத்துருங்க. மேக்ஸிம். சரி நான் மஸ்கிம்னு தப்பாக சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்று கொடுங்கடா ப்ளீஸ். எனிதிங் லெஜெண்டரி. வாட்டர்மெலன் லெஜெண்டரியா? வாட்டர்மெலன் சீட். நான் அதை கேட்கவே இல்லை கைஸ். அவனுங்க ஏதோ அங்கே இருக்குது. அது என்னது அது? ஆக்சுவலி ஐ ஹாவ் நோ ஐடியா. வருமா? ஓ அது அவங்களுடைய டாக் வந்து எடுத்தது, ஸோ அதனால அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே அதுதான் நம்ம ஃப்ரெண்டோட இது. ஃப்ரீ கிராப் ஒன்று கொடுத்தான் பாரு, எனக்கு அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஃப்ரீ கிராப் மட்டும் இல்லை, கோல்டன் லேப் கொடுத்தான். அது லேப் இல்லையோ? சரி ஓகே டாக் கொடுத்தான்னு வச்சுப்போம். இந்த பன்னி என்ன பண்ணோம்? இந்த பெட்டெல்லாம் வந்து மியூட்டேஷன்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும்னு போட்டு வந்துச்சு. ஓகே கியர் ஷாப்புக்கு போகலாமா பேசாமல்? யுவர் கியர் ஷாப் ஹேஸ் பீன் ரீசெட்டா? முன்னாடி தான் ரீஸ்டாக்டு தான் வரும். மஸ்கிம் இல்லை மக்சிம். நான் இப்போவும் தப்பாக தான் சொல்கிறேன். எக் ஷாப் வேணால் ரீஸ்டாக் பண்ணுங்கடா. எதுவுமே இல்லைடா. பேரடைஸ் வேண்டாம், பக் எக் கொடுங்க என்கிட்ட. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கேட்டர் பில்லர் கிடைக்கும். நான் இப்போ 6 மில்லியன் வச்சுருப்பேனா இல்லை 1 மில்லியன் வச்சுருப்பேனா? 6 மில்லியன் வச்சுருக்கேன். ஆமாம் 6 மில்லியன் வச்சுருக்கேன். இப்போது என்னடா இங்கே வரவன் போகிறவன்லாம் அவன் அதே ட்ரெஸ்ஸே வச்சுட்டு இருக்கான். காட். சரி நான் கொடுக்கும்போது நேமை தப்பாக கொடுத்துட்டேன். கில்லர்னு கொடுக்குறதில்ல கில்லின்னு கொடுத்துட்டேன். அது புரியல. ரைட் கிளிக் டு ஃபேவரட் பிளான்.
ஹோல்டு. ஏ அவள் தான். அடடே, ஜீசஸ், ஓ காட், நல்லா அது போகலை. ஓகே, டிஷர்ட்டில் தான் இருக்கும்னு பார்த்தேன், ரியலாகவே வந்துருச்சு. சும்மா மேலே கீழே என்னடா, முன்னாடி 100 இருந்துச்சு, இப்போ பார்த்தா இவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்க. என்னோட கில்லர்ஸ் கார்டன் அது எனக்கு தான் கில்லர்னு காமிக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் கில்லின்னு தான் காமிக்கும். ஏன்னா என் கூட யாராவது வரணும்னா வந்துக்கோங்க. கில். வாட் வாட் என்னடா இது? சரி ஓகே, அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். என்ன இது? நமக்கு சும்மா ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா எக்ஸ்லாட். ஓஹோ, கோ ஃப்ரீ அப்கிரேட்ஸ். இப்போ நான் இப்போ என்ன பண்ணணும்? Trade in extra, trade in pets for extra pet inventory capacity. ஓ, இந்த டாகை கொடுக்குறான். Trade in pet select. +5. அட, இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கும் நத்திங். ஐ ஹாவ் நோ. என்னோட பிரெயினே வந்து என்ன பண்ணிருக்கான் இவன் கைஸ் அப்படின்னு தோணுது. வாட்டர்மெலன்சி டஃபோடில். இந்த டஃபோடில் எதுக்குன்னு தெரியல. இந்த துலிப் டஃபோடில் அதெல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்களா, இல்லை தேவைப்படுமா நமக்கு? இரு காற்றுல இருக்குது இதெல்லாம். அப்பா, இப்போ கீழே விழுந்துட்டா? டேய், அதை இப்போதான் நோட்டீஸ் பண்ணுறேன். கோகோனட்னா 3% தான் கைஸ் வளர்ந்துருக்கு. சே வாட்டர்மெலன் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு வச்சுப்போம். ஆமாம், நம்மக்கிட்ட தான் இது இருக்குல்ல. டேய், 10 யூஸ் வரும்டா. என்னடா இது? 1 இருந்துச்சுன்னா 10 வாட்டி யூஸ் பண்ணலாமே. அப்டேட்டில் அதுக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டாங்க. வாய்ப்பில்லை. சரி ஓகே. எப்பா வாட்டர் கேன் தூருது. ட்ரவலா? எப்பா இதுக்கும் தாண்டா பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஏதாவது மேகு இதெல்லாம் எவன்டா பார்த்துட்டு இருக்காது? எவனா ஒருத்தன் இது, ஐயோ இது என்னது, பணக்காரன் தாண்டா இதுக்கெல்லாம் இது பண்ணுவான். ஏன்டா அவ்வளோ காசே இல்லைடா. என்ன இப்போ வந்துச்சு? என்னுடைய கிராப் வந்து ஏதோ பண்ணியிருக்கு. தட்ஸ் இட். இதுக்கு நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இருக்கேன். எங்கே என்னுடைய கிராப் காணும்? கிராபி எங்கே போனேன்? டேய் தம்பிடே, நீ என்னுடைய கிராப்பா மறந்துட்டியா? என்னுடைய இது இல்லையோ? கஸ், நீ என்னுடைய கிராப் தானா? கஸ், இது என்னுடைய தான். கேரட் சீட். இப்போவே தெரிஞ்சிச்சு இது என்னுடைய தான்ட்டு. என்னோட கேரட் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னன்னு எனக்கு தெரியல. வாட்டர்மெலன் வளர்ந்துருக்கு. சூப்பர். பேசிக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இந்த இடத்துல வைக்கணும். அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது? வேற ஏதாவது இன்னொன்று எக்ஸ்பர்ட் ஸ்ப்ரிங்க்லரோ ஏதோ ஒன்று இருக்கும். அது இருந்துச்சுன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. சரி ஓகே, இந்த ஸ்ப்ரிங்க்லர் கோல்டன் கேரட்டா? வா, கேரட்லாம் எப்படா கோல்டு ஆச்சு? சரி ஓகே. சரி, அப்போ என்னோட பெட்ஸுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணிட்டு போட்டுமா? என்னடா எல்லாம் ஃபுல்லாக இருக்கா? ஓ,
அங்கே ஃபுல்லாக இருக்குது. டைடு அதாங்க என்னால் இப்போ இருக்க ஜீர்ணிக்கவே முடியல. டைடு அப்படின்னா அதுதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். வேறு ஏதாவது நல்ல ஐடியா இல்லை நல்ல கேம் எதாவது இருந்துச்சுன்னா டேய் என்னப்பா நீ. சரி ஓகே, நான் வந்து கேரட் ஏதாவது வைக்கிறேன். அந்த கேரட்டையும் அவன் சாப்பிட்டுச்சுன்னா சரி ஓகே, இது கேரட் சாப்பிடுது. இருக்கக்கூடிய 24 கேரட்ஸ் என்னுடைய ஒரு பன்னிக்காக நான் வாங்குகிறேன். 24 கேரட்ஸா அப்படின்ட்டு பார்க்காது, அது எல்லாராலையும் வாங்க முடியும். பன்னி இந்த சாப்பிடு. கேரட் வைக்கலாம் நமக்கு அப்படின்னு பார்க்க. அப்படியா, டொமேட்டோ சீடா? அவ்வளோதான். எங்கே டொமேட்டோ சீட் ஒரு கேரட்டை 34 ஷெக்கிள்ஸ்க்கு சாப்பிட்டுருக்கு. இல்லை சாப்பிட்டுட்டு ஏதோ ஃபீஸ் ஏதாவது கொடுக்குமா என்ன நமக்கு? இல்லை ஓஹோ, எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களோ. ஓகே, இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்க்கட்டும். டொமேட்டோ அந்த பக்கம் கேரட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரி இப்போவே விற்போம். Absolute right way. I want to sell my inventory. Instruct tomato. அதுக்குள்ளையா? வாய்ப்பே இல்லையே. ஓகே, ஒரே வாட்டர் மேலே நம்ம சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இந்த கேம் பிளே வீடியோவா அதோட முடிச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சது. அப்போ பில்லியனர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 250 பில்லியனர் கேரட் சீடை திரும்பவும் எடுத்திருக்கு. சூப்பர் கைஸ். நம்ம இந்த கோல்டன் லேப் ஒன்று வச்சுருக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கே நல்லது. அது வந்து தோண்டி எடுக்குது இல்லை கைஸ். இன்னொன்று மால் வச்சுருந்தோன்னா, ஆனால் அந்த மால் இப்போ கிடைக்கிற சான்ஸ் கம்மியாச்சு. நம்ம மால் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மால் நமக்கு என்ன கொடுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்மக்கிட்ட கொடுக்கும். அதை நம்ம மியூட்டேஷன் பண்ணி அது வந்து பிக் மால் இல்லை ஸ்மால் மால் டைனி அப்படி ஆயிடுச்சுன்னா ஜெயின் டைனி அப்படின்னு 2 மியூட்டேஷன் இருக்குது. 2 இல்லை அப்சல்யூட்டாக அதில் நிறைய இருக்குது. ஓகே கைஸ், அதை பற்றி எதுக்கு இப்போ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணோம். அவ்வளோதாங்க கைஸ், நமக்கு இந்த வீடியோ. பாய்.